ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து சால்வ் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன்னா என்னென்னா அதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் அன் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தேர்ட் டிகிரி ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3. ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு டிகிரி வந்து 3 இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கியூபிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இப்போனா நமக்கு ஆக்சுவலி பாலினாமியல் ஈக்குவேஷன்னா தெரியும். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன? நார்மலாக ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். பாலினாமியல் ஈக்குவேஷனாலும் இதான். பாலினாமியல் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு டேர்ம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். n-2 லாஸ்ட்டில் எப்படி முடியும் அப்படின்னா இப்படி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். இதோட டிகிரி வந்து 3 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி இருக்கும்? இதோட டிகிரி 3னா இது இப்படி தான் இருக்கும். 3, 2 அப்புறம் வந்து ஒரே ஒன்று எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து கியூபிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். டிகிரி எக்ஸோட டிகிரி வந்து 3 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதான் கியூபிக் ஈக்குவேஷன்னு சொல்கிறோம். அதான் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதுதான். ax³ + bx² + cx + d = 0. இதில் ஏபிசிலாம் கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ், டி வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வந்து எப்படி சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ax³ + bx² + cx + d = 0. இதான் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்போயும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். x³ - 4x² + 2x - 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -3 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. +3 = 0. இதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த இது வந்து x = 1 நம்ம எக்ஸு வந்து ஒன்று வந்து ஒரு சொல்யூஷனான்னு பார்க்கணும். நமக்கு வந்து க்யூப்னால் நமக்கு என்ன 3 ஃபேக்டர் கிடைக்கும். அந்த 3 எக்ஸில் வந்து எக்ஸ் வந்து 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்து -1 செக் பண்ணணும். ஏன்னா 1 வந்து நார்மல் டிவைசர் எல்லாத்துக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம 1 - 1 செக் பண்ணிடுறோம். அதுக்கு என்னென்னா a + b + d = 0 இருந்துச்சுன்னா எக்ஸு வந்து நமக்கு ஆன்சர் வந்து 1 வந்து அதோட இதுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 - 4 + 2 + 3 = 0 செக் பண்ணணும். பண்ணால் நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து 0 இல்லை. 6 - 4 is not equal to 0. இந்த ஏபிசிலாம் எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதுல. ஏ வந்து இதோட x³ கோஎஃபிஷியன்ட் 1, b வந்து x² கோஎஃபிஷியன்ட் -4, c வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, d வந்து லாஸ்ட் கான்ஸ்டன்ட். இது வந்து நான் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் இது 4 வந்து ஆட் பண்ணும்போது 0 இருக்கான்னு பார்க்கணும். அப்படி 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இப்போ வந்து இதுக்கு வந்து not equal to 0. அப்போ வந்து x is not equal to 0னால x வந்து 1 வந்து நமக்கு ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து -1 செக் பண்ணணும். -1 அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா ஆல்டர்னேட் டேர்ம்ஸை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஆல்டர்னேட் டேர்ம்ஸ்னால் என்ன? இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ax³ + bx² + cx + d. இதில் வந்து ஆல்டர்னேட் டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணணும். ஏயையும் சியையும் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து பிஏயையும் டிஏயும் ஆட் பண்ணணும். அது ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். a + c gives b + c. 1 + 2 - 4 + 3. இதுவும் நமக்கு வந்து ஈக்குவல் இல்லை. ஸோ ஈக்குவல் இல்லாததுனால x = -1 இஸ் நாட் அ ஃபேக்டர். நமக்கு வந்து இந்த சொல்யூஷன் கிடையாது. இப்போ வந்து ஸ்டெப் 4 என்னென்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வர டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்டெப் 4 இதில் தான் நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன 3, இதோட லாஸ்ட்டாக என்ன டேர்ம் இருக்கோ அது வந்து எதெல்லாம் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு எழுதணும். அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதணும். +1 ஆகும், -1 ஆகும். அடுத்து +3 and -3. இப்போ வந்து +1 செக் பண்ணிட்டோம், கிடையாது. அதே மாதிரி -1 செக் பண்ணிட்டோம், அது ரெண்டுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3க்கு போவோம். +3 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இது வந்து ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். சிந்தட்டிக் டிவிஷன்னா லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரி தான். 1 இந்த டேர்ம்ஸ்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு +3 ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் எப்பயும் 0 போட்டுருங்க. 0 போட்டு இங்கே ஆட் பண்ணுங்கள். 0 + 1 1. இது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். வந்திருக்க ஆன்சரோட +3 மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் என்ன வரும், 3 வரும். பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 கிடைக்கும். இதோட மல்டிபிள் பண்ணுங்கள், -3. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் -1 கிடைக்கும். இதை பண்ணால் -3. இப்போ வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறது வந்து 0வாக கிடச்சிச்சின்னா இங்கே இருக்கிறது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே 0 கிடச்சிருக்கு. அப்போ x = 3ங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த ரூட்டு. இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் 2 ரூட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குல்ல 1 -1 1, இதை வந்து நம்ம ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனாக எழுதணும். குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா என்னென்னா டிகிரி ஆஃப் 2. டிகிரி வந்து 2ஆக இருந்துச்சுன்னா அதான் வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். இந்த இதை வந்து நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதணும். எப்படி எழுதுவோம் அப்படின்னா, x² 1 × x² -1 × x -1 = 0. இப்போ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வந்து குவாட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணோன்னா நமக்கு 2 ரூட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3 ரூட் கிடச்சிரும். இப்போ வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து -b ± √b² - 4ac/2a. இதில் வந்து ஏபிசி வந்து இதான் நார்மலாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது a, இது b, இது c. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ± √b² - 4ac/2a +1 √1 + நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ x = இப்போ நம்மளோட ரூட்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ரூட்ஸ் +3 கண்டுபிடிச்சிருக்கோம். 1 + √5/2 1 - √5/2 இதுதான் நம்ம ரூட்ஸ். இதை நம்ம வந்து எப்படி கரெக்டு அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா, ஸ்டெப் 5ல் செக் பண்ணலாம். இது எல்லாமே ரூட்ஸ் நம்ம கிடைச்ச ரூட்ஸ் எல்லாம் சம் பண்ணுங்கள். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, -b/a வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா இது காமனாக இருக்கனால காமனாக ஆட் பண்ணலாம். ஸோ கேன்சல் ஆகிட்டு 1 தான் கிடைக்கும். = -b நமக்கு என்னென்னா, ஸோ +4 இங்கே +4. ஸோ இப்படி இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது நம்ம கண்டுபிடிச்ச ரூட் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ்.